ஹாய். அப்போஸ்தலர் 13:51 இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் அப்படின்னு. இதில் அப்போஸ்தலரில் பவுல் பர்னபா அப்படின்றவங்க ஓய்வு நாளில் சில மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதை பிடிக்காம சிலர் அவரை துரத்தி விடுறாங்க. அந்த அவங்க காலில் இருக்க தூசி அந்த இடத்துல உதறி போட்டு போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சோதோம் கொமோரா அப்படின்னு ஒரு நாடு அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த நாட்டில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காமல் அந்த நாடு இன்னும் அப்படி ஒரு தரிசு நிலமாகவே இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த நாடு இன்னும் இருக்குது. நிறைய யூடியூப்பில் போய் நீங்கள் சோதம் குமரான்னு சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஸோ அந்த நாட்டுக்கு நடந்ததை பார்க்கிலும் இவங்க தூசி இப்படி தட்டி போட்டு எந்த ஒரு நாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை எந்த ஒரு நாடு விரும்பாமல் இவங்களை துரத்தி விடுறாங்களோ அந்த நாட்டுக்கு விரோதமாக அந்த தூசியை அவங்க உதறி போட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த தூசி எந்தெந்த நாடுகளில் கிடக்குதோ அந்த நாடுகளுக்கு சோதோம் கொமோராவில் நடந்ததை விட பயங்கரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் அதுக்கான அர்த்தம். நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப 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 சமீபமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக பைபிள் படிங்க, அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கள். இன்னும் அநேகர் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் எவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்க அப்படின்னா சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த உடம்பு இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த உயிர் உலகத்தோடு அழிஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் மறிச்ச உடனே அந்த உயிர் உங்கள் உடம்புலேருந்து வெளியே வருது. ஸோ அந்த உயிரை வச்சு தான் பெரிய விஷயங்களே இருக்குது. நீங்கள் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சது விஷயம் இந்த பைபிள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஸோ சீக்கிரமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. எல்லாருமே அவருக்காண்டி தான், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அதிகமாக அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். உங்களையும் அவர் உங்களை கூப்பிடுறாரு. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. சீக்கிரமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. பாய்.